அதை சொல்லுங்கம்மா அந்த இன்ஸ்டா ஐடி. நேற்று வந்து நீங்கள் விக்ரம் ஜூஜு அவருடைய இன்ஸ்டா பேஜில் சில தகவல்லாம் எடுத்தேன்னு சொன்னீங்க. அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட போகிறாருன்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து அவர் ஆல்ரெடி க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருக்காருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்க. அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அன்றே கணித்தார் மாலதின்னு எடிட்டர் வந்து வீடியோ போட சொல்லுங்கள். கீழே இது போட சொல்ல, ஸ்க்ரோல் போட சொல்ல. அன்றே கணித்தார் தனியாக வேணால் அதை கட் பண்ணி சவுக்கு பாலிடிக்ஸில் போட சொல்லலாம். அவர் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போது கூடுதல் தகவல், விக்ரமும் லண்டன் சென்றிருக்கிறார். என்ன காரணத்துக்காக? பயந்தான். கையில் இருக்கிறது லண்டன் விசா. லண்டன் சென்றிருக்கிறார். லண்டன் சென்றாலும் விடாமல் டாமி துரத்தும். இவர்கள் எங்கே சென்றாலும் அடுத்ததாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் இதுவரை இந்தியாவை விட்டு வெளிநாடு சென்றதற்கான தகவல்கள் ஏதும் நம்மிடம் வரவில்லை. ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட லண்டன் விசா இல்லை, அமெரிக்க விசா மட்டும் ஆகாஷ் பாஸ்கரிடம் இருக்கிறது. ஆனால் அவர் வெளிநாடு சென்றார் என்பதற்கான தகவல்கள் இதுவரை வரவில்லை. ஆனால் விசாரணை நடந்த அந்த நாள் முதல் இன்று வரை, இது சோதனை நடந்த அந்த நாள் முதல் இன்று வரை ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. சம்மன் பண்ணியிருக்காங்க. சம்மன் இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் நீங்கள் இல்லைன்னா வீட்டை சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் யார் பொறுப்பானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த சம்மனை கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு வந்து சம்மனை சர்வ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் வீட்டில் ஒட்டுவார்கள். இப்போது அவருக்கு நெருக்கமானவர்களிடம் சம்மன் கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக இன்னும் அவர் ஆஜராகலை. ஸோ இவர்களெல்லாம் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக டிக்ளேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், லேட் ஆகும். நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு இவங்க இத்தனை நாளாக வரலன்றதை சொல்லி கோர்ட் ஷுட் டிக்ளேர் யூ அஸ் அ ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர். அதற்கெல்லாம் முன்னதாக ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் லுக் அவுட் சர்க்குலர் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அதை விட முக்கியமாக புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கிறது. பாஸ்போர்ட் ஆக்டில் செக்ஷன் 10 சப்க்ளாஸ் 3 E&F படி பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணும். இப்போ நீங்கள் லண்டனில் இருக்கீங்க, இந்தியா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹோம் மினிஸ்ட்ரியை அட்ரஸ் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை ரத்து செஞ்சுட்டாங்கன்னா யூ பிகம் அ ஸ்டேட்லெஸ் பர்சன், ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆகிடுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆகிட்டிங்கன்னா எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாடு, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த நாட்டுக்கு உங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். இந்த ஆக்ஷனையும் எடுக்கலாமா என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பரிசீலித்து வருகிறார்கள். இன்னொன்று, ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த அமலாக்கத்துறை விசாரணையானது இன்னும் நீண்டு கொண்டே செல்லும். இப்போது நாம் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட அமலாக்கத்துறையிலிருந்து இந்த சோதனைகள் தொடர்பான பத்திரிகை செய்தி வரவில்லை. இன்று மாலையோ நாளையோ பத்திரிகை செய்தி வெளியே வரும். இந்த பத்திரிகை செய்தியில் பல்வேறு விவரங்கள் அடங்கியிருக்கும் என்று தகவல்கள் கூறுகிறார்கள். இப்போது கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல், திரு ரத்தீஷ் அவர்கள் லண்டனில் உள்ள பிரபலமான குழுமமான லிபேரா குழுமத்தை சேர்ந்த ரத்தீசன் என்பவரின் பாதுகாப்பில் தமிழ்நாடு ரத்தீஷ் அவர்கள் இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதுபோக இதோட கிளை செய்தியாக துணை முதல்வர் அவர்கள் மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. போய் செக்ரட்டரிட்டு போய் ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் கூட உடனடியாக திரும்பி விடுகிறார். மிகவும் தனிமையில் இருக்கிறார், யாரையும் சந்திப்பதில்லை. நேற்றைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சிஎம் போய் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ண புகைப்படங்கள் வந்து இருந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த வயதில் முதல்வர் போய் இடங்களெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு. இந்த ஆய்வுகளை நடத்த வேண்டிய துணை முதல்வர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அப்போ போய் எங்கள் ஆய்வு பண்ணிடுறாரு. பார்த்தீங்களா நீங்கள் அந்த கவனிச்சிங்களா கான்ட்ராஸ்ட்டை? ஒரு சிஎம் போய் இந்த நல்லா ஏதோ ஒரு இந்த ஆற்றுப்படுகையில் இதெல்லாம் போய் அவர் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். இவர் உதயநிதி வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, மிகவும் தனிமையில் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. சார், நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், ஈடியை பற்றி எங்கேயுமே யாருமே டிஃபென்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் மூச்சு விட்டு அப்படி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஈடியை பற்றி பேசுகிறதுக்கு. யூடியூப் சேனல்லலாம் மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு காசிப், ரத்தீஷு, ஆகாஷ் இந்த பேர்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இதெல்லாம் ஒரு காசிப் அப்படின்னு புறம் தள்ளுறாங்க. லுக் மாலதி, நீங்கள் தான் தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க, நம்ம பார்வையாளர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், நமது பார்வையாளர்கள்லாம் எளிமையாக சொல்லணுன்னா, சுருக்கமாக சொல்லணுன்னா மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி அரங்கங்களில் பேச முடிவதில்லையே தவிர அதற்காக அவர்கள் முட்டாள்கள் கிடையாது.
உண்மையை பேசும் வரைதான் மக்களிடம் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் எந்த மூத்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்கின்றதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு இல்லை அது இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் எனக்கும் நண்பர் தான், சரிங்களா? இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி நிலை தடுமாறி போகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அவங்களாம் ஒரு பீரியடில் லெஜெண்டு. நான் சொல்கிறேன், பத்திரிகை உலகின் ஜாம்பவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணல, நான் தவறுன்னு சொல்ல, அதில் குறைந்தபட்சம் நியாயம் இருக்கணும்ல சப்போர்ட் பண்ணுறதில்ல. உண்மையை சொல்லாமல் இருக்கலாம் சார். அந்த உண்மையை திருச்சி பொய்யா சொல்லக்கூடாது. உங்களுக்கு அவர்கள் யார் என்றே தெரியாதா? இப்போ திரு உதயநிதி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அவர் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இல்லைங்களா? அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது நள்ளிரவில் உதயநிதி சென்று செந்தில் பாலாஜி பார்த்தார். இருக்கிறதா? மூத்த அமைச்சர்களும் நிறைய பேர். 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அவர் ஜெயிலே 1.5 வருஷம் இருந்தார். 2 வருஷம் இருக்கும். அந்த செந்தில் அவர் திரு உதயநிதி அவர்கள் டிஷர்ட், சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டிருப்பார். அது ஃபுட்டேஜ் இருக்குது, போடுங்க. உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி பார்க்க போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும். அது கரெக்டாப்பா? 2 வருஷம். அந்த வீடியோவில் இந்த விக்ரம், ஜூஜுவும் ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்காங்க. ஃபுட்டேஜ் இருக்குது. நள்ளிரவு விடிகாத்தால் 2 மணிக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம். விடிகாத்தால் 2 மணிக்கு அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்னன்றது கூட எனக்கு தெரியல. ஏதோ சரி இளைஞரணி செயலாளர்னு வச்சுக்குவோம். இளைஞரணி செயலாளர் உதயநிதி கூட விடிகாத்தால் 2 மணிக்கு ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரமுக்கும் என்ன வேலை? இதைத்தானே ஒரு பத்திரிகையாளர்கள் ஆராய்ந்து பதிவிட வேண்டும். சரி, நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு நிறைய விவரங்கள் இருக்கும். ஒரு சின்ன பையன் சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறான். இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஹீரோக்களோட கால் ஷீட்டு, அதுவும் மற்ற நிறுவனங்களோட கால் ஷீட் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் எதற்கு கால் ஷீட் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சந்தேகம் எழவில்லை? குறைந்தபட்ச சந்தேகம் எழுணுமா இல்லையாப்பா? காசிப் பேச மாட்டேன்னா நம்ம பேசுறது காசிப்பா? சினிமா துறையில் காசிப்புன்னு நிறைய இருக்குது இல்லைங்களா? அது காசிப்பு, இது செய்தி. எது காசிப்புன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். டாஸ்மாகில் ஊழலில் சம்பாதித்த பணத்தை நீங்கள் திரைப்பட துறையில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்பது எப்படி காசிப்பாகும்? ஆகாஷ் பாஸ்கரனும் அன்பில் மகேஷும் சொந்தக்காரங்க டீட்டெயில்ஸ் பூரா வந்துருச்சு இல்லை? இது காசிப்பா? அது ரத்தீஷ் தப்பிச்சு போனது காசிப்பா? ஆகாஷ் பாஸ்கரன் தப்பிச்சு போனது காசிப்பா? விக்ரம் ஜூஜு தப்பிச்சு போனது காசிப்பா? ஒரு பத்திரிகையாளர் இப்படி சொன்னான்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்றது நீங்கள் யோசிக்க வேணாம்? இந்த இடத்துல நம்ம தா பிரகாஷ்லாம் பாராட்டலாம் சார். இப்போ அவர்லாம் நான் கரை ஏறிட்டேன், நீங்கள் எப்போ ஏற போகிறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீ கேள்விப்பட்டிருக்கியாப்பா? சொன்னாதான் சார் தெரியும். வரையா when the ship sinks rats fleeன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பல் மூழ்கும் போது எலிகள் பறந்து போதா? these guys are rats. நீங்கள் ஒரு 8-9 மந்திரிங்க உள்ளே போவாங்க, உதயநிதியே உள்ளே போவாருன்ட்டு தா பிரகாஷ் சொல்கிறாரு. 4 வருஷமாக எவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ த ரேட்ஸ் ஆர் ஃப்ளீயிங். தெரியுதா? இப்படி ஒவ்வொரு ரேட்டாக விட்டுட்டு போகுது. அது நடக்கத்தான் போகிறது. இவர்கள் தனிமையில் இருப்பார்கள். இன்றைக்கி ஊடகங்களோட நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நாளைக்கு இப்போது மக்கள் இந்த செய்திக்கு ஆவலாக இருக்கிறார்கள் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இல்லை, இது நீங்கள் போடாமலும் அவாய்ட் பண்ண முடியாது. யார் போடுறாங்களோ அவங்க டிஆர்பி ஏறும். அவ்வளோதான். நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த சமூக வலைதள யுகத்தில் நீங்கள் ஒரு நியூஸை போடாமல் இருந்தீங்கன்னா கொன்றுவாங்க ஜனங்க இல்லையா? இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன அந்த தா பிரகாஷே இதை பேசுகிறான்னா வேறு வழி இல்லை. இப்போ போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். ஸோ இதுதான் சூழல். இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி பேசுறது எனக்கு உள்ளபடி மனது வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஜேர்னலிஸ்ட் சார், எல்லாரும் நியூஸை தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை காசிப் பண்ணுறீங்க? நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது காவல் நிலையத்தில் பணிபுரியும் எஸ்ஐ இருக்காங்கல்ல, அவர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் சேலரி கொடுத்து தொடர்பாக ஒரு உத்தரவு. என்ன உத்தரவு சார் அது? சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு நம்ம பார்த்தவங்க போலீஸு, அவர்கள் மீது நமக்கு கோபம் தான் வரும். ஆனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல், பணி தொடர்பான சிக்கல்கள் இருக்குல்ல, நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிக்கல் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டரோட சீனியாரிட்டி சிக்கல். 1995
இந்த சப் இன்ஸ்பெக்டர் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு தெரியும். யூஎஸ்ஆர்பி அப்ளிகேஷன் போட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. 95 வந்து 20% கோட்டான்னு ஒரு கோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா மார்க் இதில் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா 100 வேகன்சினா 100 வேகன்சிக்கும் அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் வந்து வேலை சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் பண்ணுவாங்க. காவலர்களாக பணிக்கு சேர்பவர்களுக்கு ப்ரொமோஷனே இல்லை. அவர்கள் பதவி உயர்வே இல்லாமல் அவர்கள் ஏட்டையாகவே ரிட்டையர் ஆகிறாங்கன்ற சிக்கலின் காரணமாக இந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுல்ல, இதில் 20% காவலர்களுக்கென்று ஒதுக்குனாங்க. அதாவது மொத்தம் 100 வேகன்சின்னா அதில் 20 வேகன்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க காவலராக இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணாலும் 20% கோட்டான்னு சொல்லுவாங்க. அவர்களோட சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களை எப்படி சீனியாரிட்டி வைக்கணும்? அவங்க ஏற்கனவே காவலராக பணி புரிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா? ப்ளஸ் இது சர்வீஸே மாறுதில்ல. அது கான்ஸ்டபிள் ஒரு சர்வீஸு, இது சப் இன்ஸ்பெக்டர், இது புது சர்வீஸு. அப்போ எப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகும் அப்போ வந்து கரெக்ட் அப்படி தான் சீனியாரிட்டி வைக்கணும். ரேங்க்கு மார்க்கின் அடிப்படையில் வைக்கணும். கரெக்டாக நீங்கள் இப்போ சொன்னது கரெக்டு. 2 சர்வீஸே வேறு, நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது கான்ஸ்டபிள், அது வேறு வேலை விட்டுருங்க. கான்ஸ்டபிளாக இருந்து வர்றதுனால உங்களுக்கு சர்வீஸ் கண்டினியூட்டி வருமே ஒழிய, இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன்ப்பா, நீங்கள் விஓவை ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்கீங்கப்பா. விஓவை ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்கிற ஆள் குரூப் 1 எழுதி டெப்டி கலெக்டர் ஆகிடுறீங்க, ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே விஓவை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்றதுக்காக குரூப் 1 உங்களை நம்பர் 1 வச்சா சரியாக இருக்குமா? இருக்கா சார்? நான் எப்போ டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்போ தான். ஏன்? ஏன்னா அது வரைக்குமே நான் வந்து விஓவாக தான் இருந்திருக்கேன். விஓ வேறு சர்வீஸ், டெப்டி கலெக்டர் வேறு சர்வீஸ், கரெக்டாக? ஆமாம். அதே மாதிரி